ஓகே. கேஸ் ஸ்டேஷனா? ஓப்பன் வேர்ல்டா? ஓப்பன் வேர்ல்டா கழி சவுண்ட் வரல. என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே. ஓகே. சவுண்ட் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹார்பருக்கு வந்துட்டோம். ஓ ஓ ஓ ஓ ஹோமுக்கு போயிட்டு கேஸ் ஸ்டேஷனே விளாடுவோம். யூஸ் த கம்ப்யூட்டர் and order your first item. ஓகே, வந்துருச்சு. ஓகே, இதை கொண்டு போய் நம்ம கடையில் அடிக்க வைப்போம். ஓகே, ட்ராஷில் போடணுமா? ட்ராஷ் எங்கே இருக்குது? ஓகே, கடை ஓப்பனில் தானே இருக்குது. ஸோ ஓப்பன் சைடை மாற்றுறோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். கஸ்டமர்ஸ் வருவாங்க. யாராவது பெட்ரோல் போட வராங்களா? ஓகே, நம்மளால் ரோட்டுக்கு அந்த பக்கம் போக முடியல. பட் இதுதான் நம்மளோட கடை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, உள்ளே யாரோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ வேணும்? என்ன ப்ரோ 2 எடுத்துருக்கீங்களா? ஓகே, கார்டு கொடுங்க. எவ்வளோ ப்ரோ டோட்டல்? 11.50 ப்ரோ. ஓகே, உங்களுக்கு ப்ரோ? ஓகே, சேஞ்ச் வந்து நான் இப்போ உங்களுக்கு ₹1 தரணுமா? நாங்கள் ₹1 and 27 நாங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சேஞ்ச் எவ்வளோ தரணும்? ₹1 2 3. ஓகே, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஆட்டா. ஆட்டம். சப்பாத்தியா வீட்டில்? என்ன மேடம்? நாங்கள் எடுத்துக்கோங்க. இது காலியாகுதுன்னு நினைக்கிறேன். வேறு ஸ்டாக் வாங்கணும். இருங்க, வேறு என்ன வாங்கலாம்? நம்ம ஆட்டா வாங்கிக்கலாம், சிப்ஸ் வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம். எவ்வளோ வருது? 190 வருது. நம்மகிட்ட ₹1000 இருக்கே. சிப்ஸ் வாங்கிக்கலாம், வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம், ஜூஸ் வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம்.
இது வாங்கிக்கலாம். கோக் வாங்கிக்கலாம். கோக் குடிப்பாங்க. இப்போதைக்கு இது வாங்கிப்போம். போட்டு விடு, எல்லா ஆர்டரும் வந்துடும். என்ன ப்ரோ வேணுங்க? வந்துட்டேன் ப்ரோ. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ₹1, ₹50, ₹4. நாங்கள் எடுத்துக்கோங்க. பார்சல் வந்துச்சா? நான் போய் பார்க்குறேன். பார்சல் வந்துட்டுருக்கு. அவ்வளோ போட்டிருந்தேனே ப்ரோ, ஒன்று தான் வந்துக்குது. அதானே. ப்ரோ இருங்க ப்ரோ கொஞ்சம் நவருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, அவசரப்படாதீங்க ப்ரோ. டேய் இருடா, வைக்க விட்றா. வைக்கிறதுக்குள்ள வியாபாரம். அப்புறம் என்ன டப்பாவில் எடுத்து போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஜூஸ் எல்லாம் இங்கே வைக்கலாம். பை பண்ணணுமா? இல்லையே. ஃப்ரூட்ஸு, ட்ரிங்க்ஸு வைக்க முடியாதே. ஐயோ, பெட்டி அங்கே போய் மாட்டிக்கிச்சே. ஏப்பா பெட்டி, ஜூஸ் இப்போதைக்கு ஓரமாக இங்கேயே அப்புறம் வைக்கிறேன். ஐயோ, இருங்கடா வந்துட்டேன்டா. டேய் வைக்க விட மாட்டீங்களாடா எதையுமே. ஜூஸ் ஓரமாக கடை. தம்பி நீனாப்பா? சிப்ஸு நீ வா. சக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டா. ப்ரைஸ் ஓகே. சரி. ஐயோ கூட்டம் கூடிச்சுரா. டப்பாவை நான் அப்புறம் போகிறேன். வாங்கக்கா. இருங்கக்கா இப்போ போட்டுறேங்க்கா. 3 இது இல்லைக்கா. 3.60. ஓகேக்கா. உங்களுக்கு என்னென்ன 30ண்ணே. 7.20. உங்களுக்கு சேஞ்ச் எவ்வளோ தரணும்? 1. கார்டாக கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டப்புன்னு ஸ்வைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுடலாம். சேஞ்சு நான் எல்லாம் சப்பாத்தி தான் போல் வீட்டில். உங்களுக்கு 5.75. உங்களுக்கு 17.25. 7.60.
1 Thanks so much. அதுக்கே இன்னும் காசு வேணுமே எனக்கு அது வாங்கிறதுக்கே. Thank you. ஓ கெலாக்ஸ் எங்கே விற்கிறது? சரி இருக்கிற இடத்த வைப்போம். சூஸ் த கரெக்ட் ட்ராக்கா? ஐயோ இதை வச்சா தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். இது போய் குப்பையில் போட்டு வந்துடும் கையோட, அப்புறம் அது வேறு டிலே ஆகும். வந்துட்டேன் மேடம். விடுங்க. 15.20 Thanks so much. 18.80 Thanks so much. கெலாக்ஸு 20.85. Thank you. Thank you. ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ரூட்ஸ் எங்கே இருந்தது? எங்கே? மார்க்கெட் ப்ரைஸ் 9 ரூபான்னு இருக்குது. நான் 10 ரூபா வச்சு விற்கிறேன். அப்போ தான் எனக்கு லாபம் வரும். கொஞ்ச நேரம் கடையை மூடுவோம். நீங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமரு. நீங்கள் முடிஞ்ச உடனே கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான். Thanks so much. 1 20 8 ரெண்டு சாக்கோஸாக இருந்தாங்க. என்னக்கா இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க? Thank you. சரி ஆமாம், பெட்ரோல்லாம் போட யாரும் வர மாட்டிங்களா? பெட்ரோல் எப்போ ஓடுறது? 2 ஜூஸ் பாட்டில் வேறு கிடக்குது. எத்தனை போய் நான் எங்கே வைப்பேண்ணே? $750 வேணுமா? 750 வேணும். ஓகே. கேஷியரும் வாங்கலாமா நம்ம? கேஷியர் 1500. ஓகே, இப்போதைக்கு இதை வாங்கிக்கலாம்.
இல்லை இது 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 ஓகே, இதை மட்டும் வாங்கிப்போம். இப்போ தானே வெளியே வந்தேன், அப்போ போட மாட்டீங்க. Thank you. உங்களுக்கு ₹1 Thanks so சேஞ்ச் much. எடுத்துக்கோங்க. போய் பார்சல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நவருங்க, இது ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல்லாக இருக்கா? சரி. ஐயோ, அது வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இல்லையே இப்போ. கார்டு கொடுங்க. 21.18 ப்ரோ. ஒன்று Thank you. Thanks so much. Thank you. ஒரே ஒரு ஆப்பிள். Thanks so much. Thanks so much. ஏதாவது ரேக் காலியாயிருக்கா? இது ரேக் காலியாகல. சிப்ஸை எவனும் வாங்க மாட்றானுங்க. Thank you. ஃப்ரூட்டு காலி ஆகுதா? ரோமகிரானட்டா? Thanks so much.
Thanks so much. Thank you. ஐயோ! Thank you. கணக்கு கரெக்டாக இருக்கும். Thanks so much. எல்லாம் கேஷாக தெரியுங்க. Thanks so much. Thank you. என் டேவா? டோட்டல் ப்ராஃபிட், டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ். என்னடா லாபத்தில் போயிட்டுருக்கு, எனக்கு நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஐயோ! இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாதே. நஷ்டத்தில் போதே கடை. பெட்ரோல் வாங்க எவனும் வரமாட்டானா? இதுனா வண்டி கார் நம்ம எடுக்கலாமா? எதுக்கு நிற்கிதீங்க கார் அனாமத்தா? நான் இதை தாண்டி வேறு போக முடியல. இதுதான் லிமிட்டு போல். யார் ரோட்டுக்கும் நம்மளால் போக முடியாது. கஸ்டமர் எவனோ வந்து நிற்கிறானுங்கடா. இந்த வந்துட்டேண்ணே. சொல்லுங்கண்ணே. கார்டு கொடுங்கண்ணே. எவ்வளோ இம்புட்டுண்ணே? Thanks so much. தேங்க்யூ. Thank you. Thanks so much. கார்டு கொடுங்க. 55.58 ஆயிடுச்சு ப்ரோ. உங்களுக்கு கேஷா? உங்களுக்கு 2 ரூபா 48 ரூபா ஆயிடுச்சு. எடுத்துக்கோங்க. $25.58. Thank you. தேங்க்யூ. இந்த சாக்கோ குரூப்ஸ் எவனும் வாங்க மாட்டான். ப்ரோ மதுரை பழமா? Thanks so much.
என்னக்கா எடுத்த? Thank you. ஃபியூல் சர்வீஸ் மேன் வாங்கணும்னா 1000 ரூபா வேணும். கேஷியருக்கு 1500 வேணும். கிளீனருக்கு 2000 வேணும். எப்படி இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு 2000 இருந்தால் தான் கேஷியர் ஒருத்தனை போட்டு ஃபியூல் சர்வீஸ் மேன் ஒருத்தனை போட முடியும். 2000 ரூபா வேணும் எனக்கு. 2000 ரூபாய்க்கு நான் இங்கே இருந்து போவேன். Thanks so much. Thank you. இது காலியாகிற மாதிரி தெரியலையே. Thank you. தேங்க்யூ. Thank you. ஃப்ரூட்டு வாங்கி வைக்கணுமா? இது காய் சேலே ஆக மாட்டேது. இது 70 பைசா தான் நமக்கு ப்ராஃபிட். மார்க்கெட் ப்ரைஸு 3 ரூபா. சரி, கொஞ்சம் கம்மி ரேட்டில் வச்சு பார்ப்போம் சேல் ஆகுதான்னு. அதை எடுத்துன்னு வரானுங்க. Thanks so much. Thanks so much. கம்மியாக வச்சோன்னே எல்லாம் வாங்குறானுங்க. Thanks so much. ஃபஸ்ட்டே வேறு கூலிங்கிட்ட வாங்கியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அது சேல் ஆகிருக்கும். ஐயோ அக்கா நிறைய எடுக்குதே கம்மி ரேட் போட்டோடனே. ஏக்கா Thank you. Thank you. Thank you. அதானே பாதி ரேட்டுக்கு போட்டோடனே மொத்த கும்பலும் வாங்குறாங்கன்னுங்கடா. அதை இப்போ வாங்குறானுங்களான்னு பார்ப்போம். Thank you. Thanks so much.
எல்லாத்தையும் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே வைப்போம். வியாபாரம் போகிறத பொறுத்து மாற்றிக்கலாம். ₹7 விற்றா எனக்கு நஷ்டம்தான். மார்க்கெட் ப்ரைஸே இதுக்கு போகுது. ₹10 விற்போம். நல்ல ஃப்ரெஷ் ஆப்பிள். பார்ப்போம். ஒரு ₹1000 வந்துச்சு அப்படின்னா ஃபியூல் ஒருத்தனை போட்டுடலாம். அதில் கொஞ்சம் லாபம் வரும். ஃபியூல் போட்டோம் அப்படின்னா ஃபியூலுக்கு கொஞ்சம் லாபம் வரும். வாங்கண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க. என்னண்ணா வாங்க போகிறீங்க? என்னென்ன வேணும் சொல்லுங்கண்ணே. அது 2 போதுமாண்ணே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்கண்ணே. என்னண்ணா போகுது இப்போ? சூப்பர்ண்ணே, நீ தானே. வாண்ணே வாண்ணே. பாருண்ணே, நீ அவ்வளோ எடுத்து எனக்கு இவ்வளோ தானே லாபம். ஒன்று வாங்கிறதுக்காக வந்த ஒரு 2-3 வாங்கிட்டு போயேங்க்கா. Thank you. போயிட்டாக்கா. அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்தா என்ன பண்ணுவானுங்க? கொடுத்து பார்ப்போமா யார்ட்டையாவது? அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்தா என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். இந்த அக்கா வருது. இந்த அக்கா கேஷாக கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கார்டாக கொடுத்துச்சு. நிறையா போட்டு பார்ப்போமா? ரீசெண்ட் ஏக்கா Thank you. கரெக்டாகிறாக்கா கன்னு மாதிரி. ஐயோ, அதுக்குள்ளே எம்டி ஆயிடுச்சா? சூப்பர் ப்ரோ. கார்டு கொடு ப்ரோ. நீ இவ்வளோ எடுத்தும் எனக்கு இவ்வளோ தான் ப்ரோ ஆயிருக்குது. Thank you. ப்ரோ ஒரே ஒரு ஆப்பிளுக்கெல்லாம் நீ வந்துட்டு இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. அப்புறம் எடுத்துக்கோ. Thank you. தெரியாமல் கொடுத்துட்டேங்க. ஐயோ, மூஞ்ச சொல்லிக்கிற. ஓ அப்படி. ₹300 தான் இருக்கு. வேணாம் வேணாம், என்னண்ணா இவ்வளோ எடுத்துக்கிற அண்ணா? Thank you. Thanks so much. வேணா, நீ 3 வாங்கியிருக்க, இருந்தாலும் எனக்கு ₹21 தான். வெளியே போட்டானா அதை? வந்துட்டானே.
Thank you. என்னடா காசு சேர்க்கவே முடியாது போல். வர வர பொருள் வாங்கினேன். நான் அந்த ஜூஸ் வாங்கி தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. அதுதான் நான் பண்ண தப்பு. Thanks so much. Thank you. ரேக் மொத்தமும் காலி ஆயிடுச்சு. கடையே காலியாக கிடக்குதே. Thanks so much. அடுத்த ஆர்டர் வந்தால் தான். எப்படா வரும் ஆர்டரு? ஆள் யாரும் வரமாட்டாங்க. கடையை க்ளோஸில் தான் வச்சுருக்கோம். என்னடா மணி 8 ஆகுது. வெளியே என்னடா பங்குனி வெயில் இப்படி இருக்குது? சரி, கடையை திறப்போமா? ஏக்கா 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 தெரியாமல் போட்டக்கா. வாக்கா, கடை திறந்துருக்குக்கா. எகோ 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 எகோ. இதுக்கு மேலே போக முடியாதா? நம்மளால் இப்போ இந்த டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்க முடியும். வாண்ணா வாண்ணா. நான் நிறைய ஐட்டமா என்ன? 1 2லாம் எடுக்காத. நான் எல்லாத்தையும் வாங்கி போடணா. என்னண்ணா நீ? Thanks so much. இன்றைக்கி நம்மளால் வாங்க முடியாது போலையே. Thank you. சரி, இப்போ நான் அந்த ஓப்பன் வேர்ல்டு போயிட்டு வந்தால் என்ன நடக்கும்? ஓ, உள்ள ஒருத்தன் இருக்கானா? ஏன் க்ளோஸ் பண்ண முடியாது? ஏன் 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 க்ளோஸ் பண்ண முடியாது? ஏன்டா க்ளோஸ் பண்ண முடியாது? ஓ, எண்டே காட்டுதா? ஓகே கைஸ், 2வது நாளும் முடியுது. 2வது நாள்லேயும் நம்ம 400 தான் வச்சுருக்கோம். ஓகே, 131 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் 2வது நாளில்.
இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஹோமுக்கு போயிட்டு இப்போ நான் ஓப்பன் வேர்ல்டு போயிட்டு மறுபடியும் இதில் வந்தால் அது கண்டினியூ ஆகுமான்னு பார்ப்போம். இல்லை அதில் போய் எதாவது நான் இதில் வந்தால் அது கண்டினியூ ஆகுமா இல்லை ஃபஸ்ட்லேருந்து வருமா? ஃபஸ்ட்லேருந்து வருதுன்னா சீரியஸ்லி செம்மையாக காண்டாயிடுவேன். என்ன ஐட்டம் எதுவும் இல்லை? வாட்? ஏய் என்ன ஃபஸ்ட்லேருந்து வருதா எதுலேருந்து வருது ஐட்டம் எது? ப்ரோ இது ஃபஸ்ட்லேருந்து வருது ப்ரோ. என்னடா காசு இருக்கு அதுக்கு வாங்கிறதுக்கு? ஏக்கா இருக்கா உள்ள ஒன்றும் இல்லைக்கா. Thank you. அம்மா நான் வாங்கி வச்சது அப்போ எங்கே போயிடுச்சு? இப்போ நான் இன்னைக்கு கேமை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவீங்களாடா? Thanks so much. Thanks so much. சரி டேய் மியூசிக் வேறு போடுறானுங்க, அது வேறு காப்பி ரைட் கொடுப்பானுங்களான்னு தெரில விடுங்க. திடீர்னு வேறு மியூசிக்கை போட்டு கடுப்பேற்றுறானுங்க நமக்கு. Thanks so much. போதும் பாட்டை நிப்பாட்டு டேய். வேணாம் பாட்டு வேணாம். இப்படி அடிச்சுங்க வந்து சிப்ஸ் வாங்குவானுங்க பேர். இப்போ Thank you.
பட்ட 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 பட்ட. Thank you. இன்னும் 600 ருபீஸ் வேணும் எனக்கு. Thank you. Thanks so much. 600 ருபீஸ். இந்த மியூசிக் வேறு காப்பிரைட் போட்டுருவானுங்க. இவ்வளோ நேரம் நம்ம விளாண்டது மியூசிக் இல்லாமல் விளாட்ணும். இப்போ மியூசிக்கோட வருதா அதுக்கு ஒரு காப்பிரைட்டை போட்டுருவாங்க. அதுக்கு வேறு ஏதாவது பண்ணணும். Thank you. Thank you. Thanks so much. Thanks so much. ஏய் என்னடா வந்துட்டு போகிற? அவ்வளோ ரேட்டாடா வச்சு விற்கிறேன் நான். வாங்காமல் போகிறேன் வந்துட்டு. Thank you. Thank you. Thank you.
நிறையா கொடுத்தா மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் பேர். Thanks so much. அவனுக்கு அதிகமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு. Thanks so much. Thank you. Thanks so much. 500 வருது செலவாகுது, 500 வருது செலவாகுது. இப்படி இருந்தால் எப்படி நான் 1000 ருபீஸ் கொண்டு வர்றது? சக்கி ஆட்டா தான் ஆல்ரெடி இருக்கா? Thank you. Thank you. Thanks so much. Thanks so much. Thanks so much. Thank you. Thanks so much. மியூசிக் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரில சனியை பிடிச்சது. திடீர்னு மியூசிக் வந்து உசுராக ஆகுது. இதுக்கு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியாமல் மண்டையை போட்டு. Thanks so much.
வீடியோ பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும்டா, சொன்னால் கேட்க மாட்டான்டா. நீ வாங்காமல் போனால் கொன்றுவேன். Thank you. Thank you. Thank you. இன்னும் 400 கைஸ், 400 கைஸ், 400 வந்துச்சுன்னா அவ்வளோதான். Thanks so much. நிறையா கொடுத்தா மட்டும் வாங்குங்கடா, கம்மியாக கொடுத்தா மட்டும் வாங்காதீங்கடா. Thanks so much. Thanks so much. மறுபடியும் 500 வந்துருச்சு. Thank you. இதோ வந்துட்டேண்ணா, இருங்கண்ணா. Thanks so much.
ஓகே, டேவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஓகே 184 ரூபா. டே 3லேயும் வந்திருக்கு. ஓகே கைஸ், ஸோ டே 3யை முடிச்சிருக்கோம். கடையில் இவ்வளோ இருக்குது. இதோட க்ளோஸ் பண்ணுறதா இல்லைன்னு தெரியல எனக்கு. க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் அதுலேருந்து வருமானு தெரில. ஸோ அதனால் இதெல்லாம் சேல்ஸ் ஆகிற வரைக்கும் இன்றைக்கி கடையை வியாபாரம் நடத்திட்டு இதெல்லாம் சேல் முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம். ஸோ இன்றைக்கான கேம் ப்ளே முடிச்சிருவோம். ஸோ 1000 ருபீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்ரோல் போடுறதுக்கான ஒரு பையனை நம்ம வேலைக்கு நிப்பாட்டிடலாம். ஸோ அந்த பையன் பெட்ரோல் போடுவான். அதுலேருந்து கொஞ்சம் நிறைய லாபம் வரும். வேணா நிறைய எடுத்துகிட்டு வேணா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வேணா. அப்படி தானே வேணா, அப்படி தானே வேணா. Thanks so much. வாங்க எல்லாம் வாங்க. பாருங்க ஃபேமிலிஸு, நம்ம புதுசாகவும் இருக்குது தார் ராக்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபேமிலிஸு தார் ராக்ஸ் வாங்கியிருக்கோம். அதுவும் பச்சை கலர் தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா, நம்மளால் இப்போ அதை திறக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் அதை வாங்கலை, புக்கு தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஹாய். ஓகே, கஸ்டமர்ஸ் நிறையா பேர் லைனில் நிற்கிறாங்க. ஃபேமிலிஸு, அவங்கள போய் பார்க்கலாம். ஃபேமிலிஸு Thanks so much. Thank you. Thank you. கொடுங்க 14 ரூபா 98 பைசா. Thanks so much. இன்னும் கொஞ்சம் பொருள் தான் இருக்குது. இன்னும் நமக்கு கரெக்டாக ஒரு 220 ருபீஸ் வேணும். 220 ருபீஸ் வந்துடும் நினைக்கிறேன். Thanks so much. ஓகே, நமக்கு இன்னும் ஒரு 180 ருபீஸ் வேணும். இருக்கிற பொருள் வச்சு 180 ருபீஸ் வராது எனக்கு தெரிஞ்சு. நம்ம இன்னும் பொருள் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருவோம். ஓகே எப்படி இருந்தாலும் நமக்கு இன்னொரு ஒரு 370 வேணுமா மொத்தம். Thank you. Thank you. சரி, ஓ காலி ஆயிடுச்சா? நினச்சேன் காலி ஆயிடுச்சு பாருங்க. மொத்தமாக Thanks போடுவோம். so much. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வாங்க போயிட்டான் பார்த்தீங்களா டா. இது எதுதான் கம்மி பண்ணுறேன். நான் 40 ரூபா வியாபாரம் சம்பாதிக்கிறது, நான் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது? சரி ஓகே, 2 ரூபா ப்ராஃபிட் வச்சு தான் விற்கிறேன். என்ன 250 ப்ராஃபிட் வைக்கிறேன், அதுக்கு மேலே என்னால் குறைச்சி வைக்க முடியாதுடா. நானும் லாபம் பார்க்கணும்டா. 1000 ருபீஸ் சம்பாதிக்கணும். இன்னும் எனக்கு இவ்வளோ 300 வேணும். 300 தரீங்களா நீங்கள்? இது 2 தான் போட்டேண்ணா, 3 போட்ட மாதிரி இருந்தது ஆர்டரு. Thanks so much. அவசரப்பட்டு
போட்டு 3 ஜூஸ் பாட்டில் வேறு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு வேறு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அது வேறு 700 ருபீஸு. இப்போ நான் ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இல்லை Thank you. 250 ருபீஸ் வேணும்டா. நீங்கள் வாங்குற 10 ரூபா 20 ரூபாய்க்கு நான் எங்கே இருந்தேன்? அது பேர் டோட்டல் 8 ரூபா தான். 8 ரூபா லாபத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லு, நீயே சொல்லு. மனசாட்சி இருக்கிற நீயே சொல்லு தம்பி. இந்த டோர் வேறு டோர். Thanks so much. அப்போ வந்து வேறு எதனா ஆர்டர் போட்டு தான் ஆகணும். Thank you. Thanks so much. இன்னும் 200 ருபீஸ் வேணும்டா எனக்கு. ₹6 வச்சு வைக்கிறேன். எப்படி 200 ருபீஸ் எனக்கு வரும்? நீங்களே சொல்லுங்கள், எப்படி வரும் எனக்கு? Thanks so much. பண்ணிட்டு வாங்காமல் போகுது போய். இந்த மாதிரி பண்ணானுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் வந்து வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். Thank you. வர மாட்டானுங்களே. வேறு 800 வரைக்கும் வந்தேன். இப்போ மறுபடியும் 700 வந்துட்டேன். இங்கேருந்து நான் 1000 ருபீஸ்க்கு எங்கேருந்து வரது? டெலிவரி நேரத்துக்கு ஆயிருக்கணுமே. Thanks so much. Thanks so much. Thank you. எங்க ப்ரோ இது வேற என்ன ப்ரோ? ரூபாடா 2 ரூபா.
அறுபத்தோடு எடுத்துக்கடா. ₹150 வேணும். எங்கேருந்து ₹150 எடுக்கிறது? ₹150 1000 வந்த உடனே நம்ம வேறு ஏதாவது வாங்கிட்டோன்னு வைங்களேன், அடுத்து ஐட்டம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. Thank you. அதுதான் ஒரு பிரச்சனையாக போயிடும். அப்புறம் ஐயோ சொன்னேன்ல, அது ஒன்று தான் இருக்குது. எப்படி ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. Thanks so much. ப்ரோ இதோ வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு ப்ரோ, Thanks வந்துச்சு so ப்ரோ. much. ப்ரோ 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 வந்துச்சு ப்ரோ. ப்ரோ நீ எவ்வளோக்கு விற்கிறேன் இப்போது? ₹5 விற்றுன்னுக்கிறேன் நானே. ₹5 விற்கிறேன். 5 25 தான் இருக்குது. 25 எங்கே இருக்குது? இது எங்கே இருக்குது? Thank you. Thanks so much. இது ₹1000 வராது போடுறா எப்பா. Thanks so much. காலியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். Thank you. சாரிக்கா, காலியாகிடுச்சு. ஒரு இப்போ ஃபில் பண்ணிடுறேங்க்கா. பாக்கா Thanks so much. ஐயப்பா 80 பைசா தாண்டா அதில் எனக்கு லாபம். அதுக்கும் மேலே நான் குறைச்சி வைக்கணும்னா ஓசியில் தானே தரணும் உங்களுக்குலாம். ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடுச்சு அது. அதான் வர டவுட் ஆகுது. இல்லை எடுத்துன்னு வந்து Thank you. நீ எத்தனை ஐட்டம் எடுத்த? வெறும் ₹11 தான் கொடுக்குறேன். நான் இப்படி ₹10 ₹11 சேர்த்து வச்சு நான் எப்படா கடனை ₹1000 சம்பாதிக்கிறது? நான் இன்றைக்கே நான் பெட்ரோல் போட ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வெறும் இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம் போல. Thank you. இதை வச்சு ₹100 சம்பாதிக்கிறதுலாம் முடியாத காரியம், சத்தியமாக முடியாது.
so much. Thanks so much. Thank you. Thank you. ஒரு 50 ரூபா மட்டும் யாருன்னா வியாபாரம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். Thanks so much. ஒரு 40 ரூபா யாருன்னா வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா ₹1000 இவ்வளோ வாங்கிடலாம். டோட்டல் ₹600 ப்ராஃபிட் பார்த்துருவோம். சூப்பர். வாங்கடான்னு ஒரு ₹40 வியாபாரம் பாருங்களா. ₹5 வச்சுருங்கண்ணா. 5 5 25னா கூட 5 5 10, ஒரு 15, அது ஒரு 15 30 40, கரெக்டாக ₹40 வியாபாரம் பாருங்கடா. அடிக்காதுங்க. வாங்க 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 வாங்க, நம்ம கடை எல்லாமே இருக்குங்க. வாங்க. ஆசீர்வாத் ஆட்டா இருக்குது. வாங்க. ஆசீர்வாத் ஆட்டா இல்லை, என்ன ஆட்டா அது? சக்கி ஆட்டாக்கா. சக்கி ஆட்டா சும்மா சக்கி 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 சக்கின்னு இருக்கும். இந்த தலைவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காரு. Thanks so much. Thank you. ₹4 எவனா வியாபாரம் பாருங்கடா. டேய், 4 ரூபாய்க்கு எவனாவது வியாபாரம் பாருங்கடா. 4 ரூபாய், 4 ரூபாய், 4 ரூபாய். வேற லெவல் இல்லை நீ. போட்டு உடனடியாக அவனை வாங்கிற வேண்டியது தான். இங்கே பெட்ரோல் போகிற பையா. பையா சூப்பர் பையா, நீ இங்கே நில்லு. கார் ஏதாவது வரும். வருது பேர், பெட்ரோல் போடு. லிட்டர் பெட்ரோல் இருக்குதே பையா. பெட்ரோல் போடு பையா. வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசே இல்லையே. ஏக்கா இருக்கா, உள்ள எதுவும் இல்லைக்கா. Thank you. Thank you.
சரி இவன் போட மாட்றான், இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீயோட இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே. ஸோ எஸ், நான் உங்களை அருமையாக வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ எம்சிஇ சைனிங் ஆஃப். டாடா கைஸ்.